Hello everyone, welcome to my channel Accounts with Anand. My name is Anand. இன்னைக்கு கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். கிளாஸ் 3 ஃபஸ்ட்டு முறை பார்க்குறவங்க கிளாஸ் 1 கிளாஸ் 2 வீடியோ பார்த்துட்டு கிளாஸ் 3க்கு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். டேரெக்டாக 7th 8th 9th படித்தாலாம் புரியவும் புரியாது, பாஸும் பண்ண முடியாது. ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்து படித்தா மட்டும்தான் 10th ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். ஸோ எதுக்காக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போது இந்த அக்கௌண்ட்ஸில் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, டைப் ஆஃப் த டிரான்சாக்ஷன், என்டரால் ஓவரால் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நேம்ஸ் சேஞ்ச் ஆகலாம், சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாமே தவிர அக்கௌண்ட்ஸ் என்டையர் அக்கௌண்ட்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் நத்திங் பட் எல்லாமே கேஷ் தான். வாங்குறது கேஷ் தான், கொடுக்குறதும் கேஷ். ஒரு கடையில் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், கேஷாக கொடுக்குறோம், அவங்க எகைன் நமக்கு சேஞ்ச் கேஷாக கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி என்டையர் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் ஃபஸ்ட்டில் இருக்காது. ரெண்டாவது கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ என்கிட்ட காசு இல்லை, நாளைக்கு வந்துடும், அப்போ நான் கொடுத்துட்றேன், இப்போ எனக்கு கடன் இருக்கும். இதுதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஒரு பொருளை வாங்கும்போது அப்போ கிட்ட காசு இல்லைப்பா, நாளைக்கு வந்துடுது, இன்னைக்கு என் நம்பிக்கையில் எனக்கு கொடு, இல்லையா என் நம்பிக்கையில் கொடு, நான் விற்றுட்டு வந்த ஒன்று உனக்கு கொடுத்துட்றேன். இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோவில் பார்த்தோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கேபிட்டலாக போடணுன்றது. ஸோ இந்த கேபிட்டல் டிரான்சாக்ஷன். கேபிட்டல் மட்டும் போட்டால் போதுமா? அதுலேருந்து நாம் டிராயிங்ஸ் பண்ணுறோம். எல்லா வகையான நமக்கே தேவையான செலவுக்கு நம்ம எடுத்துக்கணும். சேலரி, வேஜஸ், ஏகப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம எடுக்கிற பணத்துக்கு பேர் தான் டிராயிங்ஸ். அடுத்தது வவுச்சர்ஸ், பில்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பில்ஸ், வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த செலவு எதுக்காக கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், எந்த டேட்டுக்காக கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறோம், இதுதான் வவுச்சர்ஸ் பில்ன்றது. வேறு ஒன்றுமே கிடையாது. நேச்சர் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா இன்னைக்கு பண்ணுற செலவு நமக்கு என்னைக்கு ஞாபகம் இருக்கும், நாளைக்கு ஞாபகம் இருக்குமா, அடுத்த வாரம் ஞாபகம் இருக்குமா, அடுத்த வருஷம் ஞாபகம் இருக்குமா, நமக்கு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பில்ஸ் வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க, இப்போ யாரும் மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் ஒரு மொபைலில் வந்துடுறது, நோட்ஸ் காய் போட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணிடுறோம். அந்த காலத்து பெரியவங்க உங்கள் தாத்தா பாட்டியை கேளுங்க, என்ன வரவு வந்துச்சு, இன்னைக்கு என்ன செலவு பண்ணுன்றது நோட்டில் எழுதுவாங்க. தட் இஸ் கால்டு பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ். வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு நாம பில் வவுச்சர்னு பேர் வச்சுக்கணும். அடுத்தது இன்வாய்சஸ். நீங்கள் ஒரு மொபைல் போய் ஒரு மொபைல் ஷாப்பில் வாங்குறீங்க, உங்கள் நேமில் ஒரு பில் கொடுக்குறாங்க, அதுதான் இன்வாய்ஸ். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பில்லு வரும். நீங்கள் ரீட்டைலருக்கு சேல் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் பில்லு கொடுக்கணும். தட் இஸ் கால்டு இன்வாய்ஸ். எக்ஸ்பெண்டிச்சருக்கு எழுதுறதெல்லாம் வவுச்சர்ஸ், பில்ஸ்ன்ற பேரில் வரும். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் என்ற ஹெட் வரதெல்லாம் இன்வாய்சஸ்ன்றது வரும். இது அப்படியே அட்ஜாயிண்ட்டு இங்கே வந்துடுது. பர்ச்சேஸ், சேல்ஸ். ஒரு அக்கௌண்டிங்கில் ஃபுல்லாகவே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆகட்டும், ட்ரேடிங் யூனிட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் இல்லாத அக்கௌண்ட்ஸே அங்கே இல்லை. பர்ச்சேஸ்னா என்ன? ஒரு கடையில் போய் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், வாங்குறோம் பாருங்க, அது பர்ச்சேஸ். ஒரு ட்ரேடர் அரிசி வாங்கி அரிசி விற்கிறாரு, பருப்பு வாங்கி பருப்பு விற்கிறாரு, அது ஒரு பர்ச்சேஸ். இந்த பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, இந்த பக்கம் சேல்ஸ் பண்ணுறாரு. பர்ச்சேஸ் சேல்ஸ் இல்லாமல் அக்கௌண்ட்ஸே கிடையாது. ரொம்ப சிம்பிள். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். அப்படின்னா என்ன? ஒரு குட்ஸ் வாங்குறீங்க, யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, அது நல்லா இல்லையா, ரிட்டர்ன். அதே மாதிரி ஒரு குட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க, கன்சியூமர் அதை யூஸ் பண்ணியிருப்பார்,
அவருக்கு அது பிடிச்சிருக்காது, இல்லை தர இல்லாமல் இருக்கும், இல்லை ரிப்பேராக இருக்கும், உங்ககிட்ட கொடுத்துருவார். தட் இஸ் கால்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் கட்டாயம் இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஆகிற அத்தனை ப்ராடக்ட்டும் 100% ஷூரிட்டின்னு சொல்ல முடியாது, 100% ஜெனுனிட்டின்னு சொல்ல முடியாது, 100% கரெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் போய் பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15 days 7 days அப்படின்னு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அவ்வளோ பெரிய நிறுவனம், அவ்வளோ கேரண்டி கொடுக்குற நிறுவனம், அவங்களே அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ்ன்னு ஒன்று இருந்தாவே அங்கே அந்த ரிட்டர்ன் ஒன்று கட்டாயம் இருக்கும். ஓகே, அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் பண்ண உடனே சேல்ஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ண உடனே அதுலேருந்து நமக்கு இன்கம் வருது. அந்த இன்கம்ல இருந்து அந்த இன்கம்மை தான் இந்த இன்கம்ன்றோம். அந்த இன்கம்ல இருந்து என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் நாம பண்ணுறோம் அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர். எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஸ்டாஃப் சேலரி கொடுக்குறோம், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, இபி பில்லு, மெயின்டெனன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகிறோம். இது எல்லாமே அண்டர் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். இந்த இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் போக வர்றதான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இந்த இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் போக உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கலாம், லாஸ் நிற்கலாம் அப்படின்றது பார்ப்போம். அடுத்தது அசெட் அண்ட் லயபிலிட்டி. அசெட்ன்றது என்ன, லயபிலிட்டின்றது என்ன? நிறைய பேருக்கு எது எது அசெட் எது எது லயபிலிட்டின்னு தெரியறது. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் அசெட், நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் லயபிலிட்டி. கடனுக்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருள் உங்ககிட்ட வந்துடுது, அது அசெட். அந்த பொருளுக்கு உண்டான காசு நீங்க கொடுக்கணும் இல்லையா, அது லயபிலிட்டி. தட்ஸ் ஆல். இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்ல போறோம். ஒரு ஃபர்னிச்சர் ஒன்று வாங்குறீங்க, அது அசெட். அந்த ஃபர்னிச்சருக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டியதா லயபிலிட்டி. இந்த அசெட் லயபிலிட்டில நிறைய வகைகள் இருக்குது. உங்களுடைய ஸ்டாக், லாஸ்ட் போட்டிருக்கேன், உங்களுடைய ஸ்டாக், ஃபினிஷ்டு குட்ஸ், இதெல்லாம் உங்களுடைய அசெட். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் அசெட்டில் போய் உட்காரும், ஸ்டாக்கில் போய் உட்காரும். நீங்கள் இந்த கேபிட்டல், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக உங்கள் கேபிட்டலில் போட்டிருப்பீங்க. நீங்கள் வேற, உங்கள் பிஸ்னஸ் வேற. ஸோ அந்த கேபிட்டல் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது. அதுக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க, இன்கம் பண்ணுறீங்க, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி ப்ராஃபிட் லாஸான்றது எல்லாமே வந்து உங்கள் கேபிட்டலை உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் போட்டிருக்கிற ஒரு முதலீடு. இது உங்களுக்கு மறுபடியும் வரணும். பிஸ்னஸில் நீங்கள் போட்டிருக்கிறீங்க, எகன் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுடைய கேபிட்டலும் ஒரு லயபிலிட்டி. இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கலாம், அது ஒரு லயபிலிட்டி. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து லோன் வாங்கியிருக்கலாம், அதுவும் லயபிலிட்டி. உங்கள் ஷேர்ஸ், ஷேர் மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேர்ஸை நீங்கள் ஜனங்கிட்ட, பப்ளிக் கிட்ட நீங்கள் கொடுத்து இன்கமை ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம், அதுவும் ஒரு லயபிலிட்டி. என்னைக்கு இருந்தாலும் உங்கள் ஷேரை நீங்கள் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கேஷ் எட்டட் கொடுக்கணும், அது ஒரு லயபிலிட்டி. டிபெஞ்சர்ஸ், இதெல்லாம் மிகப்பெரிய டாபிக். உள்ள பிற்காலத்தில் வரவங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் இதில் எழுதலாம், நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகிட்டு. இதெல்லாமே லயபிலிட்டியில் வரும். மொத்தமாக சொல்லணும்னா உங்களுடைய அசட்டுன்றது உங்களுடைய சொத்து. நீங்கள் வாங்குற எல்லாமே உங்களுடையது, அசட்டில் வரும். நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் லயபிலிட்டியில் போய் சேரும். அடுத்தது டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ். இதுவும் நிறைய பேருக்கு டெட்டார்னா என்ன, அது லயபிலிட்டி சைடு வருமா, அசட் சைடு வருமா? கிரெடிட்டார்ஸ்னா என்ன, லயபிலிட்டியா அசட்டா? கன்ஃபியூஷன். டெட்டார்ஸ்ன்றது நத்திங் பட் உங்களுக்கு வர வேண்டியது. நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களுக்கு தர வேண்டியது. ப்ராடக்ட் 15 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு காசு கொடுக்குறோம்ப்பா, இன்னைக்கு கொடுக்க ப்ராடக்டை இல்லையா, சரக்கு இப்போ காலை எடுத்துகிட்டு போகிறேன், ஈவினிங்குள்ளே விற்றுட்டு நான் நைட் கொண்டு போய்ட்டு காசு கொடுத்துட்றான்றீங்களா, அவரும் டெட்டார்ஸ் தான். ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்களோ வர வேண்டியது. ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாருமே வந்து உங்களுக்கு
கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க, காசை கொடுத்து வாங்க மாட்டாங்க. 50% ஆஃப் த பீப்புள் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த 50% ஆஃப் பீப்புள் கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன் எல்லாமே டேட்டாஸில் வந்து உட்காரும். சேம் டைப் நீங்களும் உங்கள் ப்ராடக்டை வந்து ஃபுல்லாக கேஷ் கொடுத்தா வாங்குகிறாங்க அப்படின்னாக்கா கிடையாது. நீங்களும் கேஷ் இருந்தால் கேஷ் கொடுத்து வாங்கலாம். இல்லையா, நான் ரெகுலர் கஸ்டமர், என்ன நம்பி காசு கொடு, நான் அதை சேல் பண்ணிவிட்டு உனக்கு கேஷாக ரிட்டர்ன் பண்ணுறேன், ஒரு 15 நாள் டைம் கொடு அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கிரெடிட்டாக போய் உட்காடுறீங்க. ஸோ உங்களுக்கு வர வேண்டியது டெட்டாஸ், நீங்கள் கொடுக்க வேண்டியது கிரெடிட்டார்ஸ். ஸோ அப்போ வர வேண்டியதுனாவே அது அசட் சைடில் போய் உட்காருது, நீங்கள் கொடுக்க வேண்டியதுனாவே லயபிலிட்டியில், நீங்கள் கொடுக்க வேண்டியது லயபிலிட்டியில் போய் சேர்றீங்க, உங்களுக்கு லயபிலிட்டியில் போய் உட்காரு. ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்டாக் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ். ஸ்டாக் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ்னா ரெடி டு சேல். நீங்கள் ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அதை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு ரெடியாக சேலுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அது ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக். நான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேன்பா, பட் அசம்பிள் செக்ஷனில் இருக்குது, அது இன்னும் சேலுக்கு ரெடி ஆகலை, செக் 100% கேரண்டி அப்படின்னு சேல் போடலை, அது அண்டர் வெரிஃபிகேஷனில் இருக்குது. பட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அது உங்களுடைய அசட் தான், பட் நாட் ஃபார் சேல் அப்படின்னாக்கா அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. டெட்டாஸில் பார்த்தீங்கன்னாக்கா டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்குது, பேட் டெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்னும் உள்ளார போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்டெப்த்தாக போகும். டெட்டாஸ் வர வேண்டியது, டவுட்ஃபுல் டெட்ஸ் அவன் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ அப்படின்றது டவுட்ஃபுல் டெட்ஸ். பேட் டெட்ஸ் நான் கொடுக்கவே மாட்டான், எத்தனை பேர் கேட்டு கேட்டு பார்த்தாச்சு, அவன் கொடுக்குற மாதிரி தெரியல, இனிமேல் ஒன்று கேட்டாக்கா எனக்கு பிபி இருக்கு போல இருக்குது அப்படின்றது பேட் டெட்ஸ். இது இன்னும் உள்ள இன்டெப்த்தாக போய் பார்த்தாக்கா உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மோரலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லா செக்ஷனும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த டிரான்சாக்ஷன் தான் உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ஒரு வாரம் தான் உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.